இன்றைக்கு பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை, பாவ இருளில் இருக்கிற ஜனங்களை, மரண இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து வெளிச்சத்தினிடத்திற்கு ஒருவனை இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதனால தேவ பிள்ளையே, யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களை பேரொளிக்கு, தேவனுடைய பகுதிக்கு, வெளிச்சத்துக்களை, பரலோக ராஜ்யத்துக்களை கொண்டு வருவதற்காக இந்த பூமியிலே ஊழியம் செய்தாங்க. தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, 70 சீஷருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுல வாழ முடியாத யூதாஸ் என்ன செய்தான்? பண ஆசையினால விழுந்து நாண்டு கொண்டு வயிறு வெடித்து என்ன செய்தா? செத்து போனா. சரியா? ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஊழியம் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா எனக்கு பாட தெரியுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுங்க, எனக்கு ஆராதனை நடத்த தெரியுங்க, அது உலகத்துல உனக்கு தெரிஞ்சா உலக காரியத்தை அப்படி செஞ்சுக்கலாம். இது பரலோகத்துடைய வேலை. இது உலகத்துல உள்ள வேலை கிடையாது, இது பரலோகத்துடைய வேலை. இந்த புத்தகத்தை வைத்துதான் அந்த வேலை நடக்குது. சரியா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்துதான் அந்த வேலையை ஒவ்வொருவரும் செய்கிறோம். இந்த வேலைக்கு எப்படிப்பட்டவர்கள் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா, யார தேவன் தெரிந்து கொள்கிறாங்களோ அவங்களை வேறு பிரித்து அவங்களை என்ன செய்வாங்கன்னா, அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வேறு பிரித்து இருக்கிறேன். புறஜாதிகளுக்கு, இஸ்ரவேல்ல ஜனங்களுக்கு, என்னது ராஜாக்களுக்கு நான் அவரை என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் வேறு பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக வேத அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலையும் அதே போலதான் என்னது சொல்லுகிறாங்க இல்லையா? ஒவ்வொருவரையும் அழைத்து தேவன் திட்டமாக என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். தேவ பிள்ளையே, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை குறித்து அறிவிக்கிறதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாமத்தை, அவருடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக, இதற்காகத்தான் தேவன் அழைத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்படி அப்படின்னா, தேவன் அபிஷேகம் பண்ணாதவர்கள் தன்னையே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 கள்ள அப்போஸ்தலர்கள் தன்னையே அப்போஸ்தலர் என்று சொன்னது போல, இன்னைக்கு கள்ள மேய்ப்பர்கள், போதகர் அப்படிங்கிறது அது டீச்சருங்க, மேய்ப்பர் அப்படிங்கிறது தான் என்னது? பாஸ்டர். சரியா? ஷெப்பர்ட். ஆமா. அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, மேய்ப்பர்கள் இந்த முதல் ஆதி அப்போஸ்தலர் சபையை மேய்த்த முதல் மேய்ப்பர் யாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் என்னது? அவர் தான் முதல் மேய்ப்பனாக என்ன செய்தாரு? காணப்பட்டாரு. சரியா? ஆமா. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட சொல்றாங்க இல்லையா? 3 வேளை சொல்றாங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம 15ல இருந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவ பிள்ளைய அவர்தான் என்னது? இந்த சபையினுடைய, கிறிஸ்துவுடைய சபையினுடைய முதல் மேய்ப்பர். ஆமா, முதல் மேய்ப்பர் அவர்தான் சபையை மேய்த்தார். யோவான் தேவனுடைய மார்பில சாய்ந்திருந்த அன்புள்ள சீஷனா இருந்தாரு. ஆனா சபையை மேய்க்க ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட தான் என்ன செய்தாங்க? முதல்ல சபையை மேய்ப்பதற்கு கொடுத்தாங்க. அதனாலதான் அவர்கள் எருசலேமிலே போய் என்ன செய்தாங்க? காத்திருந்தாங்க. ஜபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தாங்க. அதாவது சபையானது ஜபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் அப்பம் பிக்கிறதுலையும் அந்நியோன்யத்திலையும் ஜபத்திலையும் உறுதியாய் தரித்திருப்பது தான் சபை. ஆனா இன்னைக்கு சபைகள் எப்படி மாறிட்டு அப்படின்னா, கல்லர் குகையாய் மாறிவிட்டது. யாருனால கல்லர் குகையாய் மாறிட்டு? இந்த கள்ள ஊழியர்கள் எழும்பி தன்னையே என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பாஸ்டர், நாங்க மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி அபிஷேகம் இல்லாதவர்கள். என்ன அபிஷேகம்? பரலோகத்தின் தேவனால எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியால்
அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராகவும் சுட்டி திரிந்தார் இல்லையா? அப்ப தேவன் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு விட மாட்டாங்க, கூடவே இருந்தாங்க. யாரோடு? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு, அப்போஸ்தலனாகிய பவுலோடு, அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு. அதனால தாங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய இந்த கர்ச்சீப்பை தூக்கி போடும்போது அற்புதம் நடந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து வரும்போது நிழல் பட்டு என்ன செய்தாங்க? வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க. தேவன் அவங்களோடு கூட இருந்தாங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை, அந்த ஆவியானவர் அங்க இருந்தாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள். ஆனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஆவிக்குரிய அதிகாரம். இது ஆவிக்குரிய அதிகாரம். அதிகாரம் வேற, வரம் வேற. ஆமா, ஆவிக்குரிய வரத்தை நம்ம ஆவிக்குரிய அதிகாரத்தோட என்ன செய்யக்கூடாது, அதை இன்னைக்கு நம்ம அதை குழப்பக்கூடாது. இப்படிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வர ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட என்ன செய்யறது அப்படின்னு ஆவிக்குரிய அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியோட என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியே கம்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. இது அப்படின்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதிகாரம் வேற, வரம் வேற. சரியா? ஆமா, இன்னைக்கு இந்த வரம் அதிகாரம்ங்கிறது ஒரு ஊழியனை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் குறைந்தபட்ச தகுதியாக கட்டவும் கட்டவிழ்க்கவும் விடுவிக்கவும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்த ஒரு பகுதி தான் என்னது அப்படின்னா இந்த பகுதி. ஆமா, ஆண்டவர் மார்க் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். அவர் என்ன செய்தாங்க அப்படின்னா 1வது அதிகாரம் 39 கலிலியா நாடெங்கு அவருடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார் இல்லையா? ஆமா, இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தாங்க. அதே போல மார்க் 3வது அதிகாரம் 14-15 அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பிரசங்கம் பண்ணும்படி தாம் என்ன செய்தாங்க, அனுப்புனாங்க. வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனை பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணும் போது அவனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் சகல வல்லமை, பிசாசு, இப்படிப்பட்ட சுத்த ஆவிகள் இந்த போராட்டங்களில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க தேவன் அதிகாரம் கொடுக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நம்ம கடையில போய் வாங்க முடியாது. இல்ல நமக்கு சும்மா யாரோ ஒருத்தர் ஆமா இவரை நாங்க ஊழியனாக பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா பிரதிஷ்டை பண்ணி ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டு போறாரு பாத்தீங்களா, சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்ல இந்த அதிகாரம் இருக்காது. அது வேணா அந்த உலகத்துல இப்ப இருக்கிற அரசாங்கங்களுக்கு வேணா காண்பிக்காது, நமக்கு சாத்தியப்படலாம். ஆனா பரலோக அரசாங்கம் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கல, அந்த சான்றிதழை கொடுக்கல. அவர் எதை கொடுக்கிறார் அப்படின்னா அதிகாரம் என்கிற அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதிகாரம் என்கிற அபிஷேகத்தை ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுகிற ஒவ்வொரு ஊழியனா, ஆமா 5 வகை ஊழியம், அப்போஸ்தலனா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், போதகனா இருக்கட்டும், மேய்ப்பனா இருக்கட்டும், சுவிசேஷகனா இருக்கட்டும், இந்த 5 பேர் மேல ஆவிக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சர்ப்பங்கள், தேள்களை மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் தருகிறேன். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமா, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே என்ன செய்தாங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 படி அபிஷேகம் பண்ணி தேவன் அவங்களோடு கூட இருந்து என்ன செய்தாங்க அப்படின்னா பிசாசின் பிடியில் அகப்பட்டு சிக்கி தவிக்கிற யாவரை குணமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தாங்க. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை.